நினைச்சேன். எங்க பட்டிக்காரன் காதல் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஆனா காதல் பண்ண எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன்னா வீரத்தேவை சரியில்லை. வீரத்தேவை பூனை மசூர் வச்சுக்கிட்டு திரியிறான் மீச. அவனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பூனை மசூரையும் மயிர வரைஞ்சுக்கிட்டு திரியிறான். என்னதான் செய்யறது தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லாம தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டா ஆக்கி புட்டா தூக்கம் இல்லாம ஒத்து வராது. நம்ம பாணியில போவோம். மேல இடத்துல போவோம். தன்னலான நான நன்னானே நானே தானலான நான நன்னானே தன்னலான நான நன்னானே நன்னானே தானலான நான நன்னானே தன்னலான நான நன்னானே நானே தானலான நான நன்னானே அவகார மச்சானும் இல்ல மச்சான் குடும்பத்தையும் மச்சானும் இல்ல அவகார மச்சானும் இல்ல மச்சான் குடும்பத்தையும் மச்சானும் இல்ல சிரிச்சிடுவார் முடிச்சிடுவார் சிரிச்சிடுவார் முடிச்சிடுவார் சின்ன சின்ன சட்டை செய்வார் கோவக்கார மச்சானும் இல்ல மச்சான் குடும்பத்தையும் மச்சானும் இல்ல சொன்னதும் இல்ல பொறுமை மீறி நடந்ததும் இல்ல கொட்டிடுவார் எட்டிடுவார் கொட்டிடுவார் எட்டிடுவார் கூப்பிடுவார் கோவக்கார மச்சானும் இல்ல மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல போட்டு வந்ததும் இல்ல தாறுமாற நடந்ததும் இல்ல அவர் தண்ணி போட்டு வந்ததும் இல்ல தாறுமாற நடந்ததும் இல்ல கோபக்கார மச்சானம் இல்லை கோபக்கார மச்சானம் இல்ல மச்சான் குடும்பத்தையும் மச்சானம் இல்ல இருக்கட்டும். அவள் வருவாளா அவனா அவளா அது இப்ப வெளியே வந்தா தானே தெரியும். அவன்னா அவன் வருவானா இல்லை வருவாளா வருவானா வருவான். அப்பே அப்பே ஆடும் போது காற்று ஆடும் போது காற்று ஆடும் போது காற்று பருவ மங்கையோ
கீற்று பருவமங்கையோ கீற்று நான் வரும்போது ஆயிரம் அதனால எங்க அப்பா என்ன சொன்னார்னா தம்பி வீரத்தேவா தங்கை வள்ளியை அழைத்துக் கொண்டு திரைக்காவலுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். ஆகையினால தங்கச்சி வள்ளிக்கு முன்னால் தோழி அழைத்து காவலுக்கு செல்ல வேண்டும். தோழி ஏயா உன்னை எங்க தேடுறது நானு இந்த காட்டு எங்கயா போன இந்த காட்டுக்குள்ள அந்த மரத்தோடு என்ன சரி இருக்கட்டும். உன் தங்கச்சி வருது, உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நம்ம காவலுக்கு போனோம். ஆமா அப்பா உன்கிட்ட வந்தாரா? அப்பா என்கிட்ட வந்தாரு. ஏய் வந்து விஷயத்த சொல்ல வந்தாரியா? சரி சரி சொன்னாரா? நான் சொன்னோடனே சொன்னேன் அப்பா முத பருப்பு பயமா இருக்குமா அப்படின்னு. காவலுக்கு ரொம்ப பயமா இருக்குமான்னு அவரு சொன்னாரு. நீ போப்பா, நான் இருக்கேன் தைரியம். அப்போ நான் பக்கத்து காட்டுலதான் வேட்டையாடுவேன், நீ கூப்பிடு அப்பான்னு. நான் தப்பாம வந்துடுறேனாரு. அப்பான்னு கூப்பிட கூடாது. மாமா 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 மக்கு மாமா சோப்புக்கு அவனை நல்லா நல்லா அழுத்தியா வச்சுக்கலாம். வெள்ளி அழைக்கலாம். அம்மா கூப்பிடணும். அம்மா தங்க அம்மா கூப்பிட்டதும் அம்மா கூப்பிடுறதுக்கு முன்னாடி அப்பா அந்த உள்ள டீ கொடுங்கப்பா. ஏயா அம்மா கூப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவை. என்ன? அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை நீ என்னன்னு கூப்பிடுவ? உங்க அப்பா வந்து மாமான்னு கூப்பிடுவேன். கல்யாணத்துக்கு பின்னாடி மாமா நாரும்பே. இந்த மாமாவுக்கு மாமனாருக்கு என்ன வித்தியாசம்? அதாவது மாமானா மரியாதையான வார்த்தை, நாருனா உன்னை எண்ணி கட்டிட்டு வர. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா உங்க பொண்ணை கொடுங்க, நான் கண்ணு கலங்காம வச்சு காப்பாத்தேன் அப்படின்னு சொல்லி என்னைய மட்டும் கட்டுறது. உங்களை மட்டும் என்னைய கட்டுன முன்னாடி உன் மகன் சொகுசா வாழ்றதுக்கு ஒரு கட்டில் வேணும், ஒரு ஏசி வேணும், 30 பவுன் நகை வேணும், வீடு வேணும், காரு வேணும் இப்படின்னு சொல்லி எங்க அப்பனை பொட்டிக்காரே எங்க அப்பனை மாமாவா இருந்தவரை நாரா உரிச்சு நாராக்கிட்டாங்களே. ஆமா, இத்தனையும் கொடுத்து இவங்களோட வாழ்றதை விட நான் எங்க அப்பனோட இருந்தா என்ன? அப்பனோட இருக்க கூடாது. அப்பனோட இருந்தா புள்ள பக்காதா? அப்ப கல்யாணம் பண்ணிதான் புள்ள பக்கணுமா? ஐயோ அது அப்பா. தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இருக்கட்டும். அம்மா தங்கச்சி வெள்ளி கண்ணு
நீ வாங்கி தரையா உனக்கானே இனி உனக்கானே ஐந்தானே ஐந்தானே உனக்கானே இனி உனக்கானே உனக்கானே இனி உனக்கானே ஐந்தானே ஐந்தானே உனக்கானே உனக்கானே. தோழி வணக்கம் தோழி. வணக்கம் வணக்கம் அண்ணா. ஆசீர்வதியுங்கள். அப்ப அவசரமாக அழைத்து என்ன சொன்னாரு? காவலுக்கு போக சொல்லி போகணும். போயிடலாமா? போயிடலாம். ஒரே விரட்டு வரட்டி சம கொண்டு விடுவேன். என்ன நேரம் நந்தவனத்துக்கு வந்திருக்கோம், அது நம்ம சொந்த வனத்துக்கு வந்திருக்கோம். எப்படி வேணா ஆடணும் பாடணும் கொண்டாடணும், அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, வர வேண்டியவங்க வந்து நின்றுட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வழி விடணும். ஆமா ஏன்னா ஆமா, ஏன்னா ரொம்ப நேரமா நின்றுகிட்டே தான் இருக்கிறாரு, நாரதர் வந்துட்டாரு, அதனால அவருக்கும் வழி விடணும். ஒரே விரட்டு. எப்பேர் விரட்டு? மாணவம் போக்கிடும் அருள்நாதம் எவ்வளவோ தொழிலாகப்பட்டதை என்ன சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தோட தான் வந்தோம். எவ்வளவோ பாடலாம், எவ்வளவோ பேசலாம் அப்படின்ற ஆர்வத்தோட வந்தோம். இருந்தாலும் 1 மணி நேரமா அவர் நின்றுகிட்டு இருக்காரு. நாரதர் எப்பவோ கிளம்பிட்டாரு, கிளம்பி 1 மணி நேரமா நின்றுகிட்டு இருக்காரு. கண்டிப்பா அதனால அவங்களுக்கு வழி வர வேண்டியவங்க வரணும். அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? கட்டை எடுத்து புடிங்க, அடிக்காம விட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடணும். அடிப்பேன். அப்படியா? சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. என்னை அழைத்தா போதும். அம்மா வள்ளியம்மா, நீ எத்தனை பண்ணி சிறப்பா இருந்துச்சு. ஏதோ நம்ம கிராமத்து மக்களுக்காண்டி 2 ஆட்டமாவது போட்டீங்கன்னா அது ஒரு ஹலோ 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 இந்த டான்ஸ் காரப்ல கூட எனக்கு எரிச்ச மசூர் வந்து என்ன ஊர் கஷ்டமா இருக்கா? என்னமா சொல்ற நீ? வள்ளியம்மா ஆடணும்னா நீங்க பாடணும், நாங்க பாடுறோம். அப்பதான் வள்ளியம்மா ஆடுச்சு. பூரா கை தட்டணும், பொம்பளையால் கூட கொலை ஓடணும். தட்டுங்க, நான் மட்டும் தாடி தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கேன். வள்ளியம்மா ஆடணுமாங்க? ஆடினா தோத்துப்பீங்களா? ஆடணும். நாரதர் லேட்டா விடுவோம். வள்ளியம்மா ஆடணுமா? இல்லாட்டி வாங்கின 7000 ரூபாய் 500 அட்வான்ஸ் திருப்பி கொடுமா. சம்பளத்தையே கூட கொடுத்துட்டு போறேன். 500 அட்வான்ஸ் திருப்பி கொடுமா. நான் போன்ல போட்டு விட்டேன்ல, அதான் நான் சொல்லிட்டேன், சம்பளத்தையே கூட கொடுத்து விடுறேன். ஆடலைனாச்சு ஆடினா கொடுத்துருவோம். அப்படியா? இப்ப என்ன பண்ண? ஆடணுமா? இல்ல வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சா? 1 மணி நேரம் சரி, 1.5 மணி நேரம் சரி. மக்களுக்காக ஆடுறீங்க, மக்களுக்காக ஆடி அவனு கை தட்டுங்கடே. ஆடுங்க. கூடலூர் குண்டமல்லி பாட்டு புடிக்க வந்த கூடலூர் குண்டமல்லி பாட்டு புடிக்க வந்த ஆசை கொத்தமல்லி நம்ம கொத்தமல்லி
பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கலில பாச வச்ச ராசாத்தி நேரம் ஆயிருச்சு இல்லம்மா நேரம் ஒரு ஐயோ இல்லைன்னா காசு ஊருக்காது ஒரு ஐயோ அவன் கொதிக்கிறானே நேரம் 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 ஆயிருச்சு ஒரே ஆட்டம் எனக்கு பல்லாக்கு குதிரையில பல்லாக்கு குதிரையில பவனி மீனாட்சி போதும் ஏன்னா அவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவர் ரொம்ப நேரம் கோச்சுக்கு வர கோச்சுக்கிட்டாரு கோய் பாரு அது கட்டை அப்படிங்க கொட்டை அப்படிங்க சரி இருக்கட்டும் ஏன்னா நேரம் ஆயிருச்சு வர வேண்டிய வந்துட்டாங்க போகலாமா